வணக்கம். LCM மற்றும் HCF என்ற தலைப்புல உள்ள பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள்லாம் பார்க்க போறோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லா தேர்வுகள்லையும் இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி கேட்குறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஷஃபி கைடன்ஸ். நான் உங்கள் ஷஃபி. டிஎன்பிசி கணிதம் தொடர்புடைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, முதல்ல பார்த்துருவோமா? LCM of x square y plus xy square, x square plus xy is, அதாவது x இன் அடுக்கு 2 y plus x y இன் அடுக்கு 2, x square plus x, அதாவது x இன் அடுக்கு 2 plus x y இன் மீச்சியமா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னங்க கேட்டிருக்காங்க? மீச்சியமா கேட்டிருக்காங்க. சரி, முதல்ல கொடுத்திருக்கதை அப்படி எழுதிக்கிடுவோமா? என்ன கொடுத்திருக்காங்க? x இன் அடுக்கு 2 y பிளஸ் x y இன் அடுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. சரி, நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பிளஸ்ஸுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் சேமா ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதை காமனா நம்ம வெளியில எடுத்துக்கலாம். அப்படித்தானே? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ்ஸுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் காமனா இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம்? அதை காமனா பிராக்கெட்டுக்கு வெளியில எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, எக்ஸ் வலது பக்கமும் இடது பக்கமும் காமனா இருக்கு, ஒய்யும் வலது பக்கமும் இடது பக்கம் பிளஸ்ஸுக்கு வலது பக்கமும் இடது பக்கம் காமனா இருக்கு. அதனால எக்ஸையும் ஒய்யையும் காமனாக வெளியில எடுத்துக்கலாம். அப்போ ஒரு எக்ஸையும் ஒரு ஒய்யையும் காமனா வெளியில எடுத்திருக்கோம். அப்போ இங்கிட்ட என்னது மட்டும் இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 2 எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்படிதானே? அப்போ நம்ம ஒரு எக்ஸை மட்டும் தான் எடுத்திருக்கோம். அப்போ பிளஸ்ஸுக்கு இடது பக்கம் என்னது மட்டும் தான் இருக்கும்? ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒய் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இருந்த ஒரு ஒய்யை தான் வெளில தூக்கிட்டோமே. சரி, பிளஸ் போட்டுக்கலாம். இருந்த ஒரே எக்ஸை வெளில கொண்டு போட்டாச்சு. அப்போ 2 ஒய் இருக்கிறதா எடுத்தோம், ஒரு ஒய்யை வெளில தூக்கி போட்டாச்சு. அப்போ என்னது மட்டும் தான் இருக்கும்? ஒய் மட்டும் தான் இருக்கும். சரிப்பா, இருக்கட்டும்பா. கடைசி என்னது கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர். கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, எடுத்தோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பிளஸ்க்கு வலது பக்கமும் இடது பக்கமும் என்னது காமனா இருக்கு? எக்ஸ் மட்டும் காமனா இருக்கு. அப்போ எக்ஸ் எடுத்துக்கலாமா? எக்ஸ் எடுத்துட்டா என்னதெல்லாம் இருக்கும் மிச்சம்? இங்க 2 எக்ஸ் இருக்கதா அர்த்தம், ஒரு எக்ஸ் வெளில தள்ளியாச்சு. அப்ப என்னது மட்டும் தான் இருக்கும்? ஒரு எக்ஸ் இருக்கும். இருந்த ஒரு எக்ஸை வெளில தூக்கி போட்டாச்சு. அப்போ ஒரே ஒரு ஒய் மட்டும் தான் இருக்கும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அதாவது இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு ஈக்குவலா இருக்கு. எக்ஸ் அடுக்கு 2 பிளஸ் எக்ஸ் ஒய் எதுக்கு ஈக்குவலா இருக்கான்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு ஈக்குவலா இருக்கான். சரி, இருக்கட்டும். இப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்க இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? எல்சிஎம் மீச்சியமா கண்டுபிடிக்கணுமா? சரி, கண்டுபிடிச்சிடலாமா? கொஞ்சம் கலரை மட்டும் மாத்திக்கிடுவாங்க. கலர்ஃபுல்லாக எழுதுவோமே, அப்போதான் படிக்க தோணும். சரி, எழுதிக்கிடுவோம். எக்ஸு ஒய், எக்ஸு பிளஸ் ஒய். சரி, இருக்கட்டும். அதாவது எக்ஸு ஒய் இல்லை, ஒய் இல்லாததுனால அந்த இடத்த மட்டும் மிச்சம் விட்டுருவோம், அப்படி விட்டுருவோம். எக்ஸு பிளஸ் ஒய், இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீச்சியமா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மீச்சியமாக்கு நான் யாருக்குனவே வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. மீச்சியமாக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, காமனா இருக்கிறதையும், அதாவது பொதுவாக இருக்கிறதையும் மீதம் இருக்கிறதையும் போடுறது தான். மீதம் இருக்கிறதையும் காமனாக இருக்கிறதையும் போடுறது தான் என்னது? மீச்சியமா, எல்சிஎம். சரி, போடுறோமா? இப்போ இங்கே காமனா எதெல்லாம் இருக்கு? எக்ஸ் மட்டும் தான் இங்கே காமனா இருக்கு. அதாவது எக்ஸ் 2 பக்கமே காமனா இருக்கிறதுனால எக்ஸை போட்டாச்சு. ஒய் காமனா இல்லை, ஒரே ஒரு ஒய் தான் இருக்கு. எக்ஸ் பிளஸ் ஒய் 2 பக்கம் காமனா இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் ஒய்யையும் போட்டாச்சு. ஆனா எல்சிஎம் மீச்சியமான நம்மளுக்கு என்னது? காமனாக பொதுவாக இருக்கிறதையும் மீதம் இருக்கிறதையும் போடணும். அதுதான் எல்சிஎம். அப்போ மீதம் ஒய் இருக்கு, அந்த ஒய்யை போட்டுக்கலாம். இதுதான். இப்படி வந்ததுக்கு அடுத்து இந்த எக்ஸையும் ஒய்யையும் இந்த பிராக்கெட்டுக்குள்ள போய் மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. வேற ஒண்ணுமே பண்ணலங்க. எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். 2 எக்ஸை எப்படி எழுதிக்கலாம்? 2 எக்ஸை எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். பிளஸ் எக்ஸ் ஒய் இன்ட்டு ஒய் எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர். 2 ஒய் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, ஆப்ஷன்ல இருக்கா? ஏ, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அதனால இந்த மாதிரி கண்டுபிடிச்சு வச்சுட்டு பயந்துடலாம் செய்யாதீங்க. நம்ம மூளை இந்த நேரத்துல யோசிக்கணுங்க. கண்டிப்பா இந்த நேரத்துல நம்ம மூளையை கொஞ்சம் தட்டி எழுப்பி, எப்பா வாப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்புனாதான் கண்டிப்பா ஆன்சர் வந்துடும். வராமலாம் இருக்காதுங்க, கண்டிப்பா ஆன்சர் வந்துடும். சரி,
என்னங்க இது கால கொடுமைன்னு கேட்டீங்கன்னா மேலே இதே சமுக்கு தான் எல்சிஎம் பார்த்தோம், இதே சமுக்கு தான் இப்போ ஹச்சிசிஎஃப் கேட்டிருக்காங்க, அதாவது மீப்போவா கேட்டிருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு அதிசயம் என்னதுன்னா இது குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. நீங்க வேணாலும் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு மேலே இருக்க கேள்வியும் கீழே இருக்க கேள்வியும் கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா, கொஸ்டின் கரெக்டா இல்லையான்னு 10 தடவைக்கு 100 தடவைனாலும் செக் பண்ணிக்கோங்க. 2 கொஸ்டினும் சேம் தான். மேலே இருக்க கொஸ்டினுக்கு எல்சிஎம், கீழே இருக்கிறதுக்கு ஹச்சிஎஃப். இதை குரூப் 1ல கேட்டு வச்சிருக்காங்க. எப்போ 2022 குரூப் 1 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணுமா? ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா? ஃபைண்ட் த ஹச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய். அதாவது எக்ஸின் அடுக்கு 2 ஒய் பிளஸ் எக்ஸின் அடுக்கு ஒய், எக்ஸ் இன்ட்டு ஒய்யின் அடுக்கு 2, எக்ஸின் அடுக்கு 2 பிளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஆகியவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது மேலே பார்த்த மாதிரியே தாங்க. என்னது கொஸ்டினில் கொடுத்துருக்காது முதல்ல அப்படியே எழுதிக்கிட்டு என்னதுல அதில் காமனாக இருக்குது எக்ஸும் ஒய்யும் ப்ளஸுக்கு வலது பக்கமும் இடது பக்கமும் சேமாக இருக்குது, அதனால எக்ஸையும் ஒய்யும் காமனாக எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் என்னது இருக்கும்? உள்ளுக்கு எக்ஸு ப்ளஸ் ஒய்ன்னு இருக்கும். சரி இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. இதில் என்னத்தெல்லாம் காமனாக எடுக்கலாம்? எக்ஸை மட்டும் காமனாக எடுக்கலாம். அப்போ உள்ளுக்கு என்னது இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மீப்போவா, அதாவது ஹச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி கலரை மாற்றிட்டு எழுதுவோம். சரி முதல்ல கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாம். எக்ஸு ஒய்இ எக்ஸ் ப்ளஸ் ஒய்இ. சரி இருக்கட்டும். எக்ஸு ஒய் பக்கத்தில் ஒன்றுமே இல்லை, அதனால போடலை. எக்ஸ் ப்ளஸ் சாரிங்க எக்ஸு ப்ளஸ் ஒய்இ. சரி போட்டாச்சு. என்ன கண்டுபிடிக்கணும்? ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்னது? பொதுவா இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும். பொதுவா என்னதெல்லாம் இருக்கு? எக்ஸ் 2 பக்கம் பொதுவா இருக்கு, அதனால எக்ஸ் எழுதியாச்சு. ஒய்க்கு அதாவது ஒய் முதல் உள்ளதுல இருக்கு, ரெண்டாவது உள்ளதுல ஒய் இருக்கா? இல்ல, அதனால ஒய்யை எழுதக்கூடாது. ஒய் பொதுவா இல்ல ரெண்டத்துலையும், அதனால எழுதக்கூடாது. சரி எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டத்துலையும் பொதுவா இருக்கா? அவ்வளோதாங்க ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதுல என்னங்க கஷ்டம் இருக்கு? ரொம்ப ரொம்ப ஈஸி. பார்த்துடலாமா? Find the LCM of x cube minus a cube x minus a the whole square. x cube minus a cube மற்றும் x minus a the whole square ஆகியவற்றின் மீப்போமா காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. என்னதெல்லாம் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூபு மைனஸ் ஏ கியூபு எக்ஸ் மைனஸ் ஏ தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியுங்க. எக்ஸ் கியூபு மைனஸ் ஏ கியூபை நம்ம ஃபார்முலால போட்டுக்கலாமா? இதுக்கான ஃபார்முலா என்னது? எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதுதாங்க ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் ஃபார்முலா. அப்படி ஒருவேளை ஃபார்முலா உங்களுக்கு மறந்துருந்துச்சுனாலும் தெளிவாக ஃபார்முலா நடத்தியிருக்கோம். அதை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா மேலே தெரியுற ஐ பட்டனில் தெரியக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக புரியுங்க. தெளிவாக ஃபார்முலாவை சொல்லி கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த எக்ஸ் மைனஸ் இது ஹோல் ஸ்கொயருங்க, சாரி இந்த எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயரை அப்படி வச்சுக்கலாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறது மேலே உள்ளதுல இருக்கு. இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் கீழே உள்ளதை அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை எல்சிஎம் எடுக்கையில் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அதாவது எதெல்லாம் காமனாக இருக்கோ, அதாவது காமனாக வருது, அதனால தான் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயரை அப்படி வச்சுருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணி ஃபார்முலாலாம் எழுதிடாதீங்க. சரி இருக்கட்டும். இப்போ நம்ம எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? காமனா இருக்கக்கூடியதையும் மீதம் இருக்கக்கூடியதையும் எடுத்து எழுதணும். இதில் எதெல்லாம் காமனா இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஏ அப்படிங்கிறது காமனா இருக்கு. சரி எழுதியாச்சு. மீதம் என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயரு பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது மீதம் இருக்கு. இன்னொன்று எல்சிஎம்க்கு ரூல் என்னது? காமனா இருக்கிறத எடுத்து போடணும், பவர்ல எது பெருசா இருக்கோ அதை தான் போடணும் அப்படிங்கிறது எல்சிஎம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏக்கு பவர் என்னது இருக்கு? 1 இருக்கு. எக்ஸ் மைனஸ் ஏக்கு பவர் என்னது இருக்கு? 2 இருக்கு. 1 பெருசா 2 பெருசா? 2 தான் பெருசு. அப்போ 2 போட்டுறணும். இதுதாங்க எல்சிஎம். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரி அடுத்த சம் போயிடலாமா? என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த HCF ஆஃப் a cube minus 9ax square a minus 3x to the whole square. இதற்கான HCF கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க.
ஏ ஏ கியூபு மைனஸ் 9ax² ஏ மைனஸ் 3x டு த ஹோல் ஸ்கொயர் ஆகியவற்றை நீ பெரு பொது வகுத்தியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல அவங்க கொடுத்துருக்கதை அப்படி எழுதிக்கலாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கியூபு மைனஸ் 9ax² ஏ மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, மேலே பாருங்கங்க, மைனஸ்க்கு இடது பக்கமும் வலது பக்கமும் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். சரி, எதெல்லாம் காமனாக இருக்குது? ஏ மட்டும்தான் காமனாக இருக்குது. சரி, எடுத்துருவோமா? வெளியில் எடுத்தாச்சு. அப்புறம் என்னதெல்லாம் இருக்கும்? அதாவது 3a இருக்கிறதா அர்த்தம். அதாவது ஏ கியூப்னா என்ன அர்த்தம்? 3a இருக்கிறதா அர்த்தம். அதில் ஒரு ஏவை வெளில எடுத்துட்டோம். அப்போ என்னது இருக்கும்? a² அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மைனஸ் 9 ஏ இருக்க ஒரு ஏ தான், அந்த ஏவே வெளில எடுத்தாச்சு. அப்போ என்னது இருக்கும்? அங்கே ஏவே இருக்காது. சரி, அப்போ x² மட்டும் போடணும். இதை எந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னா, அதாவது இந்த இருக்குல்ல a² மைனஸ் 9x² எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஏ அப்படி போட்டுக்கோங்க. இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, a², அதாவது 9 3 அடுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாமா? அதாவது 3ஓட வர்க்க எண் தான் 9. 3 வர்க்க எண் தான் என்னது? 9. அதனால 3 ஸ்கொயர் 3 ஸ்கொயரு x² அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ பாருங்கங்க, a இன்ட்டு a², 3 இன்ட்டு x. அதாவது இதையும் போன வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேங்க, கண்டிப்பாக எடுத்து பாருங்க. அதாவது என்னது அப்படின்னா, அடிமானம் வேற வேற மாதிரி இருந்து பவர், அதாவது அடுக்குகள் சேமா இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம்? இந்த ஏக்கும் பிக்கும் காமனாக அடுக்க எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதனால 3x டு த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இதை எழுதிக்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏயை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இதற்கான ஃபார்முலானது a மைனஸ் 3x a பிளஸ் 3x. புரியலையேங்க? அந்த வீடியோவை, அதாவது இந்த ஐ பட்டனில் தெரியுது இல்லையா, அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. எல்லாமே புரியும். எல்லாமே ஃபார்முலா தான். அதாவது என்னது அப்படின்னா, a² மைனஸ் b²க்கான ஃபார்முலாவில் இதை எழுதியிருக்கோம். வேற ஒன்றுமே இல்லை. a² மைனஸ் b²க்கு ஃபார்முலானது a பிளஸ் b a மைனஸ் b அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. அதே மாதிரி எழுதி வச்சிருக்கோம். வேற ஒன்றுமே இல்லைங்க. அதாவது இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். வேற ஒன்றுமே கிடையாது. சரி, அப்போ a கியூப் மைனஸ் 9a² பதிலாக என்ன போட்டுக்கலாம்? a இன்ட்டு a மைனஸ் 3x இன்ட்டு a பிளஸ் 3x அப்படியே போட்டுக்கலாம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம். ஏன் சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம்? இதுக்கு காமனா இது வருது இல்லையா, அதாவது இதுக்கு காமனா இருக்கிறதுனால, காமனா இது வெளியில எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே எழுத போறோம். அப்பதான் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். a மைனஸ் 3x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மீப்போவா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது ரூல்ஸு? காமனா எது இருக்கோ அதை மட்டும் தான் எழுதணும். காமனா இதெல்லாம் இருக்கு. a மைனஸ் 3x மட்டும்தான் காமனா இருக்கு. ஏவோ a பிளஸ் 3xோ இல்லை. இன்னொரு என்ன ரூல் அப்படின்னா, பவர்ல எது சின்னதா இருக்கோ அதுதான் போடணும். இந்த பவர்ல a மைனஸ் 3x அப்படிங்கிற பவர்ல 1 இருக்கு, கீழே 2 இருக்கு. பவர்ல 1 ஒரு a மைனஸ் 3x அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாமா? அவங்க கொடுத்துருக்கக்கூடியதுக்கு ஏத்தாக்கில் நம்ம மாற்றிக்கிட்டு அதுக்கு அடுத்து செய்யணுங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 3a மைனஸ் 1 2 இன்ட்டு a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் a² மைனஸ் 1 3 இன்ட்டு a மைனஸ் 1 2 இன்ட்டு a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் a² மைனஸ் 1 இன் மீச்சிறு பொது மடங்கு காண்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம். முதல்ல கலரை மாத்திடுவோங்க. சரி, அவங்க கொடுத்துருக்கதெல்லாம் அப்படி எழுதிக்கணுமா? 3 இன்ட்டு a மைனஸ் 1ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 இன்ட்டு a மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. a மைனஸ் 1 a² மைனஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கங்க, மேலே இருக்கக்கூடிய ரெண்டத்தையும் நம்ம டிஸ்டர்பே பண்ண வேண்டாம். இப்போ இந்த கீழே இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா போடணுமா? a², அதாவது a² மைனஸ் b²க்கு ஃபார்முலானது a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ எதுக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலன்னு உங்களுக்கே புரியும். பாருங்க, a மைனஸ் 1 இன்ட்டு a பிளஸ் 1ன்னு சொல்லிட்டு இதை எழுதிக்கலாமா?
அப்போ மேலே என்னதெல்லாம் இருக்கு 3 இன்ட்டு ஏ மைனஸ் 1 அப்படி எழுதியிருக்கோம். இதை 3 அதாவது 2 இன்ட்டு ஏ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பாருங்க, இந்த மூணத்துலையும் அதாவது கொடுக்கப்பட்டிருக்க மூணத்துலையும் ஏ மைனஸ் 1 அப்படிங்கிறது காமனாக வருதா, அதனால தான் கடைசி இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அதனால தான் எழுதியிருக்கோம். மேலே இருக்கக்கூடிய ரெண்டத்தையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. இதை எல்லாமே வந்து ப்ராக்டிஸால தாங்க வரும். நம்ம பார்த்தோம் இல்லை, சும்மா சும்மாலாம் வந்துடாது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி கணக்குகள்லாம் பண்ண முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மீப்போமா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அதாவது எண்கள் வந்து எக்ஸோ ஒய்யோ அப்படின்னா ஏ மைனஸ் 1 பி மைனஸ் 1 அந்த மாதிரிலாம் வந்துருச்சு அப்படின்னா எண்களுக்கு தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஏ மைனஸ் 1 ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இது எல்லாத்திற்கும் தனியாக எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரி, முதல்ல இந்த ஏ மைனஸ் 1 ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 ஏ பிளஸ் 1 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிருவோமா? கண்டுபிடிச்சிடலாம். சரி, முதல்ல கலரை மாற்றிக்கிடுவோம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஏ மைனஸ் 1 அப்படி போட்டுக்கிட்டாச்சு. ஏ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயரை அப்படி போட்டுக்கிட்டாச்சு. ஏ மைனஸ் 1 ஏ பிளஸ் 1 இப்படி இருக்கா? சரி, இப்போ பாருங்க, எதெல்லாம் காமனாக இருக்கோ எதெல்லாம் பொதுவாக இருக்கோ அதையும் மீதமுள்ளதை எழுதணும். காமனாக இருக்கிறத எழுதிக்கலாம். 3 இடத்துல ஏ மைனஸ் 1 அப்படிங்கிறது காமனாக இருக்கு, எழுதியாச்சு. மீதம் இருக்கிறது என்னது ஏ பிளஸ் 1 அதையும் எழுதியாச்சு. சரி, இருக்கட்டும். இந்த பவரில் எது பெருசாக இருக்கோ அதான் எல்சிஎம்க்கு போடணும். இங்கே ஒரே ஒரு பவர் 2 மட்டும்தான் பெருசாக இருக்குது, அப்போ அதுதான் பெரிய பவர் போட்டாச்சு. சரி, இருக்கட்டும். இப்போ இந்த 3க்கும் 2க்கும் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா என்னது வரும்? 3 இன்ட்டு 2 அப்படிங்கிறது தான் எல்சிஎமாக வரும். அதாவது வேணா சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டுக்கலாம் முதல்ல. அப்புறம் 2ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா கடைசி 1 இன்ட்டு அதாவது 1,1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது 3க்கும் 2க்குமான எல்சிஎம் என்னது? 3 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 6 தான் 3க்கும் 2க்குமான எல்சிஎம். அப்போ நம்பருக்கும் தனியாக கண்டுபிடிச்சாச்சு. இந்த எண் அதாவது ஏ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அதுக்கும் தனியாக எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து விட்டோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர். 6 இன்ட்டு ஏ மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஏ பிளஸ் 1. சரி, ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரி, அடுத்த சம் போயிடலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? HCF of x plus y the whole square, y plus z the whole cube, z plus x the whole power 4 is அதாவது x plus y the whole square, y plus z the whole cube, z plus x the whole power 4 இன் மீப்போவா காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. 2021 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரி, முதல்ல கொடுத்துருக்கதா அப்படியே எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, எக்ஸ் ஒய் பிளஸ் இசட் தி ஹோல் கியூப்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. இசட் பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நல்லா பாருங்கங்க, மேலே எக்ஸ் பிளஸ் ஒய் தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு, கீழே இருக்கு ஒய் பிளஸ் இசட் தி ஹோல் கியூப்னு இருக்கு, இசட் பிளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் 4ன்னு இருக்கு. இதுல காமனா ஏதாச்சும் இருக்குதாங்க? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? காமனா இருக்கிறத எடுத்து எழுதி பவர்ல எது சின்னதா இருக்கோ அதை போடணும். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா காமனா எதுவுமே இல்லை. காமனா எதுவுமே இல்லை அப்படின்னா அதற்கான ஹெச்சிஎஃப் என்னதுதான்? 1 தான் அதற்கான ஹெச்சிஎஃப். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவுமே காமனா இல்லை அப்படின்னா எப்பவுமே எந்த ஒரு சம்லையுமே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி எதுவுமே காமனா இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்ஷன் அதாவது ஆன்சர் என்னதுதான்? 1 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. நீங்க குழம்பி போய் அங்க நின்றாதீங்க. 1 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க புக்கில். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நான் ஏதாச்சும் திருத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.